அந்த மாயாவ பார்த்த இடத்துலயே நம்ம விக்ரம் சுட்டு தள்ளிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் பயங்கரமான கொலை வெறியில இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாயா வந்து இப்ப என்ன ஆரம்பத்திலேயே அவ வந்து தப்பு செய்யும்போது, "இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம உன் மேல தான் தப்பு. இனியா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. இனியா மேல நீ கோவத்துல இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி என்னென்னமோ வந்து இப்ப என்ன நம்ம விக்ரம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எதையுமே கேட்காம, என் அப்பா செத்ததுக்கு காரணம் இனியா தான். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன விட்டுட்டு போனதுக்கான காரணமும் இனியா தான். உங்கள வந்து பார்த்தீங்கன்னா வளச்சு போட்டா அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இனியாவ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவளோட உயிரையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடப்போறா. அந்த மாரி சிச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைய போறது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த ஃபோன ட்ராக் பண்ணி, அதாவது இனியாவோட ஃபோன ட்ராக் பண்ண சொல்லி, அது அவங்க லொகேஷன் சொல்ல சொல்ல, நம்ம விக்ரமும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சுபாஷும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம விக்ரம் வந்துட்டு சுபாஷ் இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் வந்து பிரின்சிபல் கூட இருக்கிற அந்த பிஏ தானே! அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஆமா விக்ரம், விக்ரம் சார் அவங்க தான் அது. வேற யாரும் கிடையாது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஏதோ மிகப்பெரிய தப்பு நடக்குது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, சுபாஷ் நீ வெளியவே இரு. என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாச்சு தப்பு நடக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து உனக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம உள்ள எத்தன பேர் இருக்காங்க? என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க? உள்ள ஆயுதங்கள் எதனா வச்சிருக்காங்களா? என்ன ஏது அப்படின்றது எதுவுமே தெரியல. முதல்ல நான் மட்டும் போறேன். நீ போலீஸ் டீம்ம வர சொல்லிடு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, விக்ரம் உள்ள போய் மாஸ் என்ட்ரி குடுத்து அங்க நடக்கறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் தெரிய வருது. மாயா எந்த அளவுக்கு வந்து இப்ப கேடு கெட்டவளா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ வந்து அந்த பிரின்சிபல் கூடலாம் சகவாசம் வச்சுக்கிட்டு, இப்போ அவங்க எதுக்காக திவ்யாவோட பேப்பர வந்து ரீகரெக்ஷன் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம விக்ரம் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, வீடியோவும் எடுத்துக்கிறாரு. இப்படி எல்லாமே வந்து சூப்பராவே பண்றாரு. ஆனா, அதே சமயம் வந்து விக்ரம் இப்போ மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம யாருமே வந்து நகர்ந்துராதீங்க. அதாவது அங்கருந்து எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பும்போது, நம்ம விக்ரம் வந்து உள்ள மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. நம்ம சுபாஷ்க்கும் வந்து ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. சுபாஷ் இப்ப நீங்க உள்ள வரலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு. நம்ம விக்ரமும் வந்து இப்போ அவங்க தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கன்ன எடுத்துட்டு போயிட்டு, நீங்க யாராச்சும் ஒருத்தர் அசஞ்சா கூட உங்கள சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கீங்களோ, அங்கே இங்கேயே இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரின்சிபல் திரு திருன்னு முழிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம விக்ரம் வந்து கேட்குறாங்க, "டேய் இத்தன நாளா வந்து நீ எதுக்காக நீ திவ்யாவோட பேப்பர வந்து கரெக்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சு போச்சு. அடுத்ததா வந்து உன்ன தான் வந்து துவச்சு எடுக்க போறது. நீ இப்பவே பாரு உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி விக்ரம் வெறியோட நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாயா இருந்துட்டு தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ண உடனே இந்த துப்பாக்கியால வந்து சுட்டுறாங்க. ஏற்கனவே இந்த மாயாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு மாயாவோட கையிலேயே சுட்டு புடிச்சாங்க. இப்போ வந்து கண்டிப்பா வந்து சும்மா விட மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, மாயாவ அரெஸ்ட் பண்ணியே ஆவணும் அப்படின்றதுனால சுட்டு தள்றதுக்கும் வந்து தயங்க மாட்டாங்க. இங்க கூண்டோட நம்ம விக்ரமும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுபாஷ் 2 பேரும் சேர்ந்து எல்லாரையுமே பிடிக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.